வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஷை வெளியே அனுப்புகிற விஷயத்தில் வயலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற ஐடியா பண்ணிடுறாங்க விஜயா. எப்படியாவது அந்த அன்வான்ட் லக்கேஜை வெளியே தள்ளணும்னு நினைக்கிற விஜயா, பார்வதி தனியாக தானே இருக்கு, நீ தத்தை எடுத்துக்கன்னு அவங்க மண்டையை கழுவி அவங்களையும் சிவையும் வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. பார்வதியும் சிவனும் அந்த குழந்தைய நாங்கள் தத்தை எடுத்து வளர்த்துக்கிறோம், எங்களுக்கு ஃபினான்சியலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் நல்லா படிக்க வச்சு பார்த்துக்கிறோன்னு சொல்ல பார்வதி ஆண்டியே அவனை கூட்டிகிட்டு போகட்டும், அப்போதான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாரு மனோஜ். என்னது நிம்மதியா அப்படின்னு முத்து அதிர்ந்து போய் கேட்க, அது ஆன்ட்டிக்கும் நிம்மதி, அந்த பையனுக்கும் நிம்மதி, அதை தான் சொன்னேன்னு பூசி முழுகிறாரு மனோஜ். பயங்கர எரிச்சல்லையும் கோவத்திலையும் இருந்த ரோஹிணி கிருஷ்ண தத்து கொடுக்குற விஷயத்துல நாம யாரும் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அவனுக்கு தான் இப்ப யாருமே இல்லையேங்கிறாங்க விஜயா. அத்தை, அவனுக்கு குடும்பம்னு நாம எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏய் அவன் என்ன இந்த குடும்பத்து பையனா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா அவன் இந்த குடும்பத்து பையன்தான் அப்படின்னு மீனா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஐயோ அவ்வளவுதானா, இப்ப எல்லாத்தையும் சொல்லிட போறாளோன்ற பயத்துல ரோஹிணி பாக்குறாங்க. என்ன சொல்றேங்கிற மாதிரி எல்லாருமே திகச்சு போய் மீனாவை பாக்குறாங்க. எல்லாரும் எதுவுமே பேசாம பார்த்துட்டு இருக்க மீனா ஒரு தடவை பயந்து போய் நிக்கிற ரோஹிணியோட முகத்தை பார்த்துட்டு, நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. நீ மட்டும் அப்படி பார்த்தா போதுமான மனோஜ் கேட்க, டேய் நீ அடங்குடா அப்படிங்கிற முத்து, அத்தை நீங்களும் சாரும் கிருஷ்ண வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது தப்பில்லை, நல்ல விஷயம்தான், அது உங்களோட பெரிய மனசை காட்டுது, ஆனா அவனை தத்து கொடுக்குற உரிமை இங்க யாருக்குமே இல்லைங்கிறாரு முத்து. ஏன் அப்படின்னு விஜயா பாஞ்சிக்கிட்டு வர, நீங்க தானேம்மா சொன்னீங்க அவன் இந்த குடும்பத்து பையன் இல்லைன்னு, அப்புறம் தத்து கொடுக்குற உரிமை மட்டும் எப்படி வந்துச்சுன்னு பாயிண்ட பிடிச்சிடுறாரு முத்து. ஐயோ இப்படி வேற இருக்கா அப்படின்னு விஜயா முகத்தை இழுத்துக்கிறாங்க. பார்வதி நீ நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்க, ஆனா கிருஷ்ண தத்து கொடுக்குற உரிமை எங்களுக்கு இல்ல, முதல்ல அவனுக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கிருஷ் பேபேன்னு எல்லாரையும் பார்த்துட்டு நிற்கிறாரு. கண்டிப்பாங்க சார், முதல்ல அந்த பையனோட விருப்பம்தான் அப்படின்னு சிவனு சொல்லிட, ரோஹிணி மெதுவா கிருஷ்ண பாக்குறாங்க. கிருஷ் ஒரு கன்றாவியான பார்வையோட அவங்க அம்மாவை பாக்குறாரு. அதாங்க திருட்டுத்தனமும் ஏக்கமும் கலந்த பார்வை. அப்ப கிருஷ்கிட்டயே கேட்டுடலாமேன்னு ஸ்ருதி சொல்ல, கிருஷ் இங்க வான்னு முத்து கூப்பிடுறாரு. ஆனாலும் பாவம் தாங்க அந்த பையன், என்னதான் ஃப்ராடு குட்டிச்சாத்தானா இருந்தாலும் ஒரு சின்ன பையன் முன்னாடி தினையில இந்த மாதிரி கச்சேரி நடத்திக்கிட்டு நாளைக்கு எங்க இருப்போம் நாளன்னைக்கு எங்க இருப்போம் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கை அந்த பையனுக்கு. பாவம் தாங்க. பக்கத்துல வந்த பொடியனை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு, கிருஷ் நாங்க பேசினதெல்லாம் கேட்டியான்னு முத்து கேட்க, கேட்டேன் அங்கிள்னு ரொம்பவே வருத்தமா சொல்றாரு கிருஷ். உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்க, புரிஞ்சுது அங்கிள்ங்கிறாரு. நீங்க கவலையப்படாதீங்க முத்து, இதை விட பெரிய பெரிய விஷயமெல்லாம் உனக்கு புரியும், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லு, நீ அவங்க கூட போறியா அப்படின்னு முத்து கேட்க, கிருஷோட பார்வை ரோஹிணி கிட்ட தான் போகுது. மீனாவும் ஒரு மாதிரி தவிப்பா உட்கார்ந்துருக்காங்க. சிவன் ஒரு சந்தோஷமான புன்னகையோட உட்கார்ந்துருக்க. கிருஷ் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன் அங்கிள் அப்படின்னு முத்துக்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாரு கிருஷ். கிருஷ் உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம்ப்பா, உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆமாப்பா உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலான்னு சிவனும் சொல்றாரு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ் சொல்லிட, ரோஹிணியோட முகத்துல ஒரு நிம்மதி பரவுது. மீனாவோட முகத்துலையும் தான். தாத்தா நான் இங்கேயே இருக்கேன் தாத்தா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கிருஷ் சொல்ல, டேய் அவங்க தான் உன்னை கூப்பிடுறாங்கல்ல, உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க கூட போ அப்படின்னு ஆசை காட்டுறாங்க விஜயா. அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இவங்க கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ரோஹிணியோட ரூம்குள்ளே ஓடிட, மீனா ஒரு நிம்மதியும் கொஞ்சம் சந்தோஷமும் முகத்தில் நெரிச்சிக்கிட்டு போகிற கிருஷை பார்க்க, ரோஹிணி சந்தோஷத்தை மறைச்சிக்க முடியாம அப்படியே புன்னகையோட போகிற கிருஷை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அத்தை, அவனுக்கே இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு என்னடா தெரியும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அவனுக்கு இதெல்லாம் புரியிற வயசு இல்லடா, எதிர்காலத்துல தான் புரியும் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு விஜயா பெருசா நீட்டி முழக்க, விஜயா அவன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கிற, நான் நம்பிட்டேன், அவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நாம அனுப்ப முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா மாமா அதுதான் அவனோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கேட்காம நாமளா முடிவெடுக்கிறது தப்பு தான் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய்
அந்த அம்மா போன தடவையே அவனை ஏமாத்தி இங்க விட்டுட்டு போயிடுச்சு, அது திரும்பெல்லாம் வராதுங்கிறாங்க விஜயா. வருவாங்க அத்தை, அப்படியே வரலனாலும் கிறிஷ் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி உன் வீடு மாதிரி நீயே முடிவெடுக்கிற? அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல, எல்லாருமே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அதானே, ஆன்டி வீடும் பெரிய வீடு, சாரை பார்த்தாலும் நல்ல வெல்டுடு மாதிரி தான் இருக்காரு, அவங்க நல்லா தான் பார்த்துக்க போறாங்க, பேசாம அவனை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணிக்கு மறுபடியும் தவிப்பா இருக்கு. மீனா கோவத்தோட முறைச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா இவ்வளவு துடிக்கிறேங்கிறாரு முத்து. உனக்கு என்ன, அடி வாங்கினது நான் தானே அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னது அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை பையன் பையன் நல்லதுக்கு சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவனுக்கு என்ன நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோங்கிற முத்து. அத்தை, அவன் விருப்பம் இல்லாமல் அவனை அனுப்ப முடியாது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேங்கிறாரு முத்து. புரியுது முத்துங்கிற பார்வதி விஜயா கிட்ட திரும்பி, விஜயா நீ கேட்க சொன்ன எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு, நாங்களும் வந்து கேட்டோம், ஆனா உன்னையும் மனோஜையும் தவிர யாருக்குமே விருப்பமே இல்லையே அப்படின்னு பார்வதி சொல்ல, குறிப்பா அவனுக்கே விருப்பம் இல்லையே ஆண்டி, விருப்பம் இல்லாம அவனை அனுப்பி வச்சா அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, விஜயா உருன்னு முறைச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர், மத்தவங்க விருப்பத்தை விட பையன் விருப்பம் தான் முக்கியம், அவனுக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிக்கிட்டு போறது சரியா இருக்காது அப்படின்னு சிவன் சொல்ல, ஐயோ இந்த ஐடியாவும் புட்டுக்குச்சா, அந்த குட்டிச்சாத்தானை இங்கே தான் கட்டிக்கிட்டு அழணுமா அப்படின்னு பரிதாபமா பாக்குறாங்க விஜயா. இப்படி ஒரு அழகான குடும்பம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவன் இங்கே இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கும் தோணுதுன்னு சிவன் சொல்ல, ஆமா கருத்து சொல்ல வந்துட்டான், கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா நமக்கே வந்து அட்வைஸ் பண்ணுதுங்க சே அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. சரியா சொன்னீங்க, சின்ன பிள்ளைங்களுக்காக கதை எழுதுற நீங்க அந்த பையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க, சந்தோஷம்னா அண்ணாமலை சொல்ல, அப்ப நாங்க கிளம்புறோம் சார், வர்றவங்கன்னு சிவன் எழுந்திருக்க, வர்றோன்னே வர்றோம் முத்து அப்படின்னு எழுந்திருக்கிற பார்வதி விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் வேகமா வர்றாரு. ஏய், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசி அவங்கள அனுப்பி வச்சிட்டீங்க, இப்ப அவன் அம்மாவோட ஆவி எப்படா போகும் அப்படின்னு லூசு மனோஜ் படக்குன்னு சொல்ல, ஐயோ இவன் வாயில ஒரு வார்த்தை தங்க மாட்டேங்குதே அப்படின்னு பயந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி. என்னது ஆவியா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோன்னு புரியுது மனோஜுக்கு. அப்பதான் அது அது ஒன்றும் இல்லை, அது இறந்து போன அவன் அம்மாவோட ஆவிக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா, அதுக்கு தான் சொன்னேங்கிறாரு மனோஜ். இந்த லூசு பைய அட்டூழியம் தாங்க முடியலங்கிற மாதிரி மீனா ஒரு பார்வை பார்க்குற, முத்து நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை போங்கிறாரு. மனோஜ் அங்கிருந்து போயிட, இந்த வீட்டில் நாம சொல்றத நல்லத யாரு கேட்க போறா, என்னமோ பண்ணுங்கன்னு விஜயா எழுந்து போக, விஜயான்னு அண்ணாமலை கூப்பிட்டுட்டே எந்திரிக்கிறாரு. அப்படின்னு திரும்புறாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, கிறிஷோட பாட்டி ஊர்ல இருந்து வரட்டும், அவங்க கிட்ட கேட்காம நாம எதையும் பண்ணக்கூடாது, முதல்ல உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா வர வர அம்மா புள்ள பிடிக்கிறவனை விட மோசமா போய்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும், சின்ன பையனை கூட பார்க்க மாட்டீங்களாமா அப்படின்னு முத்து கேட்க, விஜயா அவங்கள முறைக்கிறாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அது சரி, ஒரு சின்ன பையனோட எதிர்காலம் பாதிக்கும்னு அம்மாவுக்கு எப்படி யோசிக்க வரும், சொந்த பையன் விஷயத்திலேயே யோசிச்சது இல்லையே அப்படின்னு கிடைச்ச கேப்ல ஒரு கீரலை போட்டுட்டு போறாரு முத்து. இங்க பாரு, கிறிஷ் விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இனி அவன் விஷயத்துல தலையிடாதன்னு தீர்க்கமா சொல்லிடுறாரு அண்ணாமலை. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு விஜயாவை அங்கிருந்து போயிட, பாவம் இந்த குழந்தை கிறிஷுக்கு தான் எத்தனை பிரச்சனைன்னு ரோஹிணியும் மீனாவும் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நீ உண்மையை சொல்லி உருப்படியா இருந்திருந்தா அவனுக்கு இத்தனை பிரச்சனை வருமாடி அப்படிங்கிற மாதிரி மீனா ரோஹிணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா காஃபியை கொண்டு வந்து வச்சு, ஏங்க காஃபி சூடா இருக்கு, தட்டி விட்டுறாதீங்க, குடிங்கன்னு சொல்ல, முத்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ யோசனையா உட்கார்ந்துருக்காரு. ஏங்க உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படிங்கிற மீனா மறுபடியும் ஏங்கன்னு தோல்ல தட்ட, அப்படின்னு திரும்புறாரு முத்து. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனாவும் எதிரில் உட்கார்றாங்க. அவரு தூக்கத்துல இருந்து முழிச்ச மாதிரி, என்ன மீனாங்கிறாரு, என்னாச்சு உங்களுக்கு, நான் பேசுறத கூட கேட்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்ல ஒருவேளை கிறிஷோட பாட்டி வந்து அவனை கூட்டிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு முத்து பாவமா கேக்குறாரு. மீனா அமைதியா வேற பக்கம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. சொல்லு மீனா, அவன் பாட்டி வந்து அவனை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு முத்து கேட்க, அவங்க திரும்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு மீனா கேட்க, அது இல்லை மீனா,
அவங்களே வயசானவங்க, கிறிஷோட அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பாவம், அம்மா அப்பா இல்லாத பையன் வயசான பாட்டி கூட போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வையேன், அப்புறம் கிறிஷோட எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாரு, அவன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு முத்து. அதெல்லாம் ரோகிணி பாத்துக்குவா, ஆனா இதெல்லாம் இவர்கிட்ட சொல்லி தொலைய முடியாதே அப்படின்னு மீனா உட்கார்ந்துருக்காங்க. பாவம், அவனுக்குன்னு யாருமே இல்லை மீனா. வேற யாராவது கிறிஷோட சித்தி அத்தனை வயசுல சின்னவங்க வந்து கூட்டிட்டு போனாங்கன்னா கூட பரவாயில்ல. அவங்க பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நமக்கு தெரிஞ்சு எத்தனை தடவை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நாமளே கொண்டு போய் எத்தனை தடவை சேர்த்திருக்கிறோம். அவங்கள நம்பி கிறிஷை எப்படி அனுப்புறது சொல்லு? அவன் வாழ்க்கை என்னாகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மீனா. மீனா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன எதுவுமே பேசாம இருக்கன்னு கேக்குறாரு முத்து. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கிறிஷ் அவங்க பேரை அனுப்ப மாட்டோம்னு நாம சொல்ல முடியாதே. விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா, விதி மேலெல்லாம் பழிய போட்டுட்டு நாம தப்பிக்க முடியாது மீனா. எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு முத்து சொல்ல, அவரை ஷார்ப்பா பார்த்துட்டு என்ன ஐடியான்னு கேட்குறாங்க மீனா. நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு முத்து கேட்க, எங்கன்றாங்க மீனா. வரியா அப்படின்னு முத்து கொஞ்சம் ஏக்கமா கேட்க, இல்லைங்க, நான் பூ கட்டணும், கொஞ்சம் வேலை இருக்குங்கிறாங்க மீனா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல, எழுந்திருக்கிற மீனாவும், ஏங்க முதல்ல எங்க போறோன்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, போனா நீயே தெரிஞ்சுக்க போற. கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறேன், நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி நீங்க முன்னாடி போங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து சரின்னு கிளம்புறாரு. எதுக்கு கூப்பிடுறாருன்னே தெரியலையே. கிறிஷ பத்தி வருத்தப்படுறாரு. அவன் இந்த வீட்டு பையங்கிற உண்மையையே என்னால சொல்ல முடியல. நான் என்ன செய்ய போறேனோ அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க மீனா, இதுக்கு மேல ஃபீல் பண்ண வேணாம், விடுங்க. முத்து காரை ஓட்டிக்கிட்டு ஒரு பாட்டுக்கு ஸ்டேரிங்ல தாளம் போட்டுட்டு போறாரு. எங்க போறோன்னு சொல்லாமலே கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, அது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அங்க வந்து பார்த்தாலே உனக்கு தெரியதானே போகுது. அது மட்டும் இல்ல, நாம எதுக்காக அங்க போறோம்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறாரு முத்து. அதான் என்னன்னு சொல்லுங்கன்னு மீனா கேட்க, அது சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேங்கிறாரு முத்து. ஒரு வழியா நேத்து வந்த குழந்தைகள் காப்பகம் முன்னாடி காரை கொண்டு வந்து முத்து நிறுத்திடுறாரு. வந்தாச்சு, இறங்கன்னு அவர் இறங்குற மீனாவும் சுத்தி பாக்குறாங்க. முத்து வேகமா உள்ளர போக, ஏங்க குழந்தைகள் காப்பகம்னு போட்டிருக்கு, இங்கேயும் கூட்டிட்டு வந்தீங்கன்றாங்க மீனா. எல்லாம் ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கதான்னு முத்து சொல்ல, என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேக்குறாங்க மீனா. எல்லாம் நம்ம கிறிஷ பத்தி தான் அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ புரிஞ்சிருச்சிங்க, கிறிஷ இங்க கொண்டு வந்து சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கல்ல, யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்த, மீனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கிறாரு முத்து. அவரு அடாப்ட் பண்ண டீட்டெயில்ஸ் கேட்க வர மீனா கிருஷ்ண கொண்டு வந்து இங்கே சேர்க்க போறாருன்னு தப்பா யோசிச்சுட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அவன் யாரும் இல்லாத பையன் இல்லைங்க, அவனுக்கு பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்கா அப்படின்னு மீனா டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. முத்து என்ன சொன்னாங்கிற மாதிரி பார்க்க, அதான் அம்மா அப்பா ஸ்தானத்துல நாம இருக்கோம்ல, அவனை இங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா, ஏன் உங்களுக்கு கிருஷ் நம்ம கூட இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க. இரு 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 என்ன, ஏன் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி படன்னு பொறிஞ்சிட்டு இருக்கிற? நான் அவனை இங்க சேர்க்கறதுக்காக வரல, நீ அப்பா அம்மா மாதிரி நாம இருக்கோன்னு சொன்னல, இப்ப அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ண போறோங்கிறாரு முத்து. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. எல்லாம் சொல்றேன், வா நீ வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து உள்ளர ஆபீஸ் ரூமுக்கு போறாரு. மீனாவும் வேற வழி இல்லாம பின்னாடியே போறாங்க. உள்ளர போறவரு நேத்து பார்த்த லேடி கிட்ட, மேடம் வணக்கம்னு சொல்ற, வாங்க வாங்கன்னு எழுந்து வர்றாங்க அந்த லேடி. அங்க இன்னொரு டேபிள்ல இன்னொரு லேடி உட்கார்ந்துருக்க. மேடம் நான் நேத்து சொன்னேன்ல இவங்க தான் அவங்கன்னு சொல்ல, முத்து வணக்கம் மேடம்ங்கிறாரு. வணக்கம் உட்காருங்கன்றாங்க அந்த லேடி. மீனாவை உட்காருன்னு சொல்லிட்டு பரபரப்பா இன்னொரு சேரை சுத்தி வந்து உட்கார்றாரு முத்து. மீனாவும் குழப்பத்தோடைய உட்கார என்ன தெரிஞ்சுக்கணும்னு அந்த லேடி கேக்குறாங்க. மேடம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறாங்க மேடம், பேரு கிறிஷ். இப்ப அவன் எங்க வீட்டுல தாங்க மேடம் இருக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் எதிர்காலத்துக்காக நாங்க அவனை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, இப்பதான் மீனாவுக்கு விஷயம் புரியுது. ஐயோ, அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னு நான் பார்த்தா இவர் என்ன ரூட்டைய அடியோட மாத்துறாரு
அப்படின்னு ஆன்னு பாக்குறாங்க முத்துவ. நல்ல விஷயம் தாங்க சார் அந்த லேடி சொல்ல. அதுக்கு சட்டப்படி என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதுங்க மேடம், அதை தான் உங்ககிட்ட விசாரிக்கலான்னு வந்தோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ இவர் காரியத்தையே கெடுத்துருவார் போல இருக்கு என்ன பாக்குற மீனா. ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன கேக்குறாங்க. என்ன மீனா சொன்னேன்ல நீயும் சந்தோஷப்படுவேன்னு, கிருஷ சட்டப்படி நம்ம பையன் ஆக்கிக்க போறோம் அப்படின்னு முத்து சொல்ல. ஐயோ இந்த எரும மாட்டுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. மேடம் இப்பவே அவனை எங்க பையன் மாதிரி தான் நாங்க பாத்துக்கிறோம், இருந்தாலும் லீகலா எல்லாத்தையும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவனை தத்து எடுக்கிறத ஒரு பெரிய விழாவா பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல. தாராளமா பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. முத்து அவரோட ஆசைகள் எல்லாம் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோன்னு மீனா அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மீனா நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தானே? ஓஹோ இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டேனா? சரி விடு நீ ஷாக்லயே இரு அப்படிங்கிறவரு திரும்பி அந்த லேடி கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு முத்து கேட்க. ப்ரொசீஜர் இருக்குங்க சார். ஆக்சுவலா கேரான்ற ஒரு மையத்துல இந்த அடாப்ட் பண்ற ப்ரொசீஜர்லாம் நடக்கும்னு அந்த லேடி சொல்ல. அப்படின்னா என்னங்க மேடம்ங்கிறாரு முத்து. சென்ட்ரல் அடாப்ஷன்ஸ் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க சொல்ல. ஓ அப்படின்னு குழப்பமா பாக்குறாரு முத்து. அங்க என்னங்க மேடம் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து கேட்க. அந்த மையத்துல தான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாத்துக்குவீங்களான்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. மேடம் அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்குவோங்க மேடம். என்ன நீங்க என்ன மீனா அப்படின்னு முத்து கேட்க. மீனா இன்னமும் அப்படியே அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. இருங்க சார் ஃபர்ஸ்ட் உங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, நீங்க அதுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில நீங்க எலிஜிபிள்னு ப்ரூவ் பண்ணணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கு. அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ உங்க இன்கம் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. மேடம் ஒரு நாளைக்கு நான் 10-12 மணி நேரம் உழைக்கிறேங்க மேடம். பையனை வளர்க்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துடுறேன், அவ்வளவுதானே. என் ஒய்ஃபும் மண்டபத்துக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க மேடம். பையனுக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க மேடம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு. என்ன மீனா அப்படின்னு அப்பப்போ கேட்டுக்கிறாரு. மீனா அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணுங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல. உங்க ஆர்வம் புரியுதுங்க சார், ஆனா நான் சொல்லியிருக்க ப்ரொசீஜர்லாம் செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளியரன்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், கவுன்சிலிங் செக்ஷன் இருக்கு. இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க சொல்ற பையனை தத்து எடுக்க முடியும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஏதோ பெரிய வேலை மாதிரி இருக்குங்க மேடம். இதெல்லாம் முடியறதுக்குள்ளேயே காலேஜுக்கே பையன் போயிடுவான் போல இருக்கு. குழந்தைய எடுத்து வளர்க்கறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதாதாங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க. நல்ல மனசு வேணும் தாங்க சார், ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? தப்பான ஆட்கள் கிட்ட குழந்தைங்க போயிடக்கூடாது, அதனாலதான் இவ்வளவு ரூல்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த லேடி. அதுவும் கரெக்டு தாங்க மேடம், ஆனா நாங்க அந்த அளவுக்கெல்லாம் பெருசா படிக்கல. நீங்க எங்களுக்காக ஒரு உதவியா அதெல்லாம் பண்ண முடியுமாங்க மேடம்? எங்க போகணும், என்ன ஃபார்ம் வாங்கணும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களே பண்ணிடுவோங்க மேடம்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஐயோ விஷயம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு, இவர் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மீனா ஏங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன மீனா பெரிய வேலையா இருக்கேன்னு பாக்குறியா? எனக்கும் புரியுது, ஆனா நாம இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற முத்து. மேடம் நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு அப்படின்னு முத்து கேட்க. நான் ஒரு ஃபார்ம் தர்றேன், முதல்ல அதை ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபர்தரா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அந்த லேடி ஒரு ஃபார்ம் எடுத்து நீட்டுறாங்க. இதுக்கு மேல விட்டா அவ்வளவுதானே நினைக்கிற மீனா. ஏங்க வெளியே வாங்க ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு மேடம் ஒரு நிமிஷம்னு முத்துவை கூட்டிட்டு போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்துவும் மீனா கூட போறாரு. மீனா கார்கிட்ட வந்து முகத்தை உருன்னு வச்சுட்டு நிக்க. மீனா என்ன ஃபார்ம் வாங்கும்போது வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்க. எதுக்கு வாங்கணும்னு மீனா சீர்றாங்க. அதான் அவங்க சொன்னாங்கல்ல தத்தெடுக்கணும்னா அவ்வளோ விஷயம் பண்ணணும்னு. எனக்கெல்லாம் அவங்க சொல்றதுல பாதி புரியவே இல்லை. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு கேட்குறாரு முத்து. எனக்கும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னு மீனா கத்த. என்ன சொல்றேன்னு கேட்குறாரு முத்து. யாரை கேட்டு கிருஷ தத்து எடுக்கணும்னு முடிவு பண்ணினீங்க அப்படின்னு மீனா கேட்க. ஏன் மீனா அப்படி கேட்குறேங்கிறாரு முத்து. கிருஷ் நம்ம கூட தான் இருக்கிறான், அவன் பாட்டியும் பாவம் உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்க ஊர்ல பத்திரமா இருக்கட்டும், இங்க நம்ம பிள்ளையா கிருஷ தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நான் உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற ஞாபகம் இன்னும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மீனா கேட்க. லைட்டா சிரிக்கிற முத்து. ஏன் எனக்கு என்ன ஞாபகம் மருதியான்னு கேட்குறாரு. அப்படிதான் நினைக்கிறேன், என்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவை எடுத்துருவீங்களா
என் விருப்பத்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க முத்துவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகுற லைட்டு மாதிரி ஆகுது. மீனா பயங்கர கோவமா முறைச்சிட்டு நிக்க. சரி, கேட்டா மட்டும் நீ என்ன சொல்ல போற? சரின்னு தானே சொல்ல போற? ஏன்னா முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோமே. கிருஷியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு முத்து கேட்குறாரு. அது சரிதாங்க, ஆனா தத்தெடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லையேங்கிறாங்க மீனா. என்ன மீனா இப்படி சொல்லிட்டு இருக்கிற? அப்ப உனக்கு இதுல விருப்பம் இல்லையான்னு முத்து கேக்குறாரு. ஆமா, எனக்கு விருப்பம் இல்லை, அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது அப்படின்னு மீனா முகத்துல அடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. மீனா, நீயா இப்படி சொல்ற? கிருஷ் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற நீ அப்படின்னு முத்து கேட்க. பாசம் இருந்தா தத்து எடுக்கணுமா அப்படின்னு மீனா கேட்க முத்து குழப்பத்தோட பாக்குறாரு. ஏன் மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்க. இங்க பாருங்க, கிருஷ்ணன் நம்மளால தத்து எடுக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல. ஏன், எங்க அம்மாவுக்காக பயப்படுறியா? அவங்கள விட நான் பேசிக்கிறேன், அப்பா கண்டிப்பா ஒத்துக்குவாருன்னு முத்து சொல்ல. ஐயோ, எப்படிதான் சொல்றதோ, பேசாம செவுத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மீனா. முதல்ல நானே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனா கத்த. என்னாச்சு உனக்குங்கிறாரு முத்து. இது நடக்காதுங்க, இந்த முடிவை இதோட விட்டுருங்க. கிருஷ்ணன் நாம தத்தை எடுக்க கூடாது அப்படின்னு மீனா கராரா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் ஏன்னு கேக்குறேங்கிறாரு முத்து. காரணமா தான் சொல்றேன்னு மீனா சொல்ல. என்ன காரணம் அப்படின்னு முத்துவும் கத்த. அந்த காரணத்தை சொல்லாம இருக்க எனக்கும் ஒரு காரணம் இருக்கு, அத நேரம் வரும்போது நான் சொல்றேன், இப்ப இந்த முடிவை விட்டுருங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மீனா முகத்தை திருப்பிட்டு வருத்தப்படுறாங்க. முத்து மீனாவைய அழுத்தமா பார்த்துட்டு இருக்க. திரும்புற மீனா கிளம்பலான்னு கார்கிட்ட போறாங்க. இரு மீனா, நீ என்னைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கும் இதுல சந்தோஷம் இருக்குன்னு தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடா நான் கிருஷ் மேல பாசமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க. பாசம் இருக்கு, ஆனா தத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல. மீனா, அவனுக்கு யாருமே இல்ல, அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவனை தத்து எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல. நீங்க மட்டும் முடிவு பண்ணினா பத்தாது, நானும் அதுக்கு ஒத்துக்கணும், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு மீனா திரும்பி போக பட்டுன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு கோவப்படுறாரு முத்து. என்ன காரணம் சொல்லு அப்படின்னு முத்து பிடிவாதமா கேட்டுட்டு இருக்க. மீனா மெதுவா அவரோட கையை விலக்கி விடுறாங்க. ஒன்னும் சொல்லாம அவங்க கார்கிட்ட போக முத்துவும் குழப்பத்தோடையே போறாரு. கோவிலுக்கு வர்ற மீனா கையை கூப்பி கண்ணை மூடிக்கிட்டு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி, ஏன் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிற? கிருஷ தத்தெடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு என்னை கூட்டிக்கிட்டு போனாரு. இதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, ஆனா கிருஷ் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி என்னால ஒத்துக்க முடியும்? என்னால உண்மையை சொல்லவும் முடியல. ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு உருகி உருகி வேண்டிட்டு நிக்கிறாங்க மீனா. அப்போ அவங்க அம்மா பூ கொண்டு வந்துடுற. குருக்கள் வந்து வாங்க வாங்க கொண்டு வாங்கன்னு வாங்கிக்கிறாரு. ஆயிடுச்சாங்க சாமி அப்படின்னு கேட்க. இல்ல இல்லம்மா, சரியான நேரத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க, நல்லதுமான்னு சொல்ல. நல்லதுங்க சாமின்னு சந்திராவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க லைட்டா திரும்ப அங்க மீனா உருகி உருகி சாமி கிட்ட டீல் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து பார்க்க மீனா அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஏதோ கால் போன போக்குல மீனா நடந்துட்டு இருக்க. அவங்க அம்மா மீனா பக்கத்துல வந்து, ஏய் மீனா, ஏன் என்னாச்சு, ஏன் அழுதுட்டு வர்றேன்னு கேக்குறாங்க. லைட்டா ஈரமா இருக்க கண்ணை தொடச்சிட்டு, நான் எங்கம்மா அழுதேன் அப்படின்னு மீனா கேட்க. ஏய், உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மான்னு திரும்புறாங்க மீனா. கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா பொய் சொல்லாத, ஏதோ கஷ்டத்தோட மனசு உருகி வேண்டுற மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்த, என்ன திரும்ப மாப்பிள்ள கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்னு சந்திரா கேட்க. இல்லம்மா, நீயா எதுவும் நினைச்சுக்காதங்கிறாங்க மீனா. அப்புறம் ஏண்டி அழுத அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. அழலாம் இல்ல, இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப தலைவலிக்குது, அதான் கண்ல இருந்து தண்ணி வருது அப்படின்னு மீனா சொல்ல. அவங்க அம்மா தலையில இருந்து கால் வரலும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்பாம மீனாவோட முகத்தை பாக்குறாங்க. அவங்க அம்மாவோட பார்வையை பார்த்துட்டு, பொய் சொல்றியான்லாம் கேட்காத, நான் நிஜமா தான் சொல்றேன், அடிக்கடி இந்த ஒரு சைடு எனக்கு தலைவலிக்குது, அப்பெல்லாம் கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இந்த வலியெல்லாம் எப்ப தீரும்னே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு மீனா சொல்ல. உனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லையே மீனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. ஏமா, அதுக்காக தலைவலி பிறந்ததுல இருந்து கூடவேவா வரும்? சில வலியெல்லாம் பாதியில இருந்து தான் நம்மள பிடிச்சிக்கும் அப்படின்னு மீனா தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க. சரி, ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பார்க்கலாமா, நீ எதுவும் பாத்தியான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. தலையாட்டுறாங்க மீனா. சரி விடு, நம்ம நாட்டு வைத்தியர் முருகேசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட போலாம், அவர் ஏதாவது தைலம் கொடுப்பாரு அப்படின்னு சந்திரா சொல்ல. வேண்டாமா, நான் சாமி கும்பிட்டுட்டேன், தலைவலி சரியாயிடும் அப்படின்னு மீனா சொல்ல. ஏய்,
வைத்தியம் பார்த்தா தானேடி தலைவலி சரியா போகும். சாமி கும்பிட்டா போயிடுமான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. என்னம்மா திடீர்னு சாமி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற அப்படின்னு மீனா கேட்க, நம்பிக்கை இல்லாம பேசல, எல்லா கஷ்டத்தையும் கடவுள் நம்மளுக்காக சரி பண்ணிட்டு இருக்க மாட்டாருல்ல, நம்மால சரி பண்ண முடிஞ்சதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஓ இதுல நாம தான் ஸ்டெப் எடுக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. நீ வா வைத்தியர்கிட்ட போலன்னு அவங்க அம்மா அவங்க கையை பிடிச்சு கூப்பிட, அம்மா அதெல்லாம் வேண்டாமா, இப்ப ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, மறுபடியும் வந்தா பாத்துக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஏய் வீட்டுக்கு வாடி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அத்தை வேற ஏதாவது சொல்லுவாங்க, நான் வர்றேன் நீ பாத்துக்க அப்படின்னு அவங்க அம்மாவையும் குழப்பத்துல ஆழ்த்திட்டு மீனா கிளம்பிடுறாங்க. மனோஜ் அவரோட புது ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்க ரோஹிணி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்காங்க. ரோஹிணின்னு கூப்பிட உம்முன்னு நிமிர்றாங்க. அந்த பில்டிங் மேடம் ஏதாவது சொன்னாங்களா, அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து அவங்க சைட்ல இருந்து எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, பேசிக்கிட்டு தான் இருக்கேன் மனோஜ், அந்த பில்டிங்கோட ஃபைனல் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நானும் டீலர் கிட்ட எல்லாம் பேசி வச்சுட்டேன், எப்ப சொன்னாலும் ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு அவங்களும் ரெடியா தான் இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, அவரோட அசிஸ்டன்ட் ஜீவா வேகமா உள்ளர வந்து, பாஸ் நீங்க போன்ல ஒரு விஷயத்த பத்தி சொன்னீங்கல்ல அதுல அப்படின்னு ஜீவா ஆரம்பிக்க, எதை பத்தின்னு மனோஜ் கேக்குறாரு. அதான் பாஸ் அந்த பையனை பத்தி அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆமாங்கிறாரு, நான் மும்பைல இருக்க என் கசின் கிட்ட பேசிட்டேன், அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க ஜீவா. வாவ் சூப்பர் ஜீவா, எல்லாத்துலயுமே நீ ஃபாஸ்டா இருக்க, அப்ப உடனே அனுப்பிடலாம்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, நீங்க ஓகே சொன்னா இன்னைக்கே கூட அனுப்பிடலாங்க சார் அப்படின்னு ஜீவாவும் ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசுறத மாத்தி மாத்தி பாக்குற ரோஹிணி, என்ன மனோஜ் ஏதாவது ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போறியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் ஜாலியா அப்படியே சாஞ்சிக்கிட்டு, ப்ராடக்ட் இல்ல ஒரு ப்ராப்ளத்தை வெளியூருக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவரு ஜாலியா சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. மேடம் உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் டிஸ்டர்பன்ஸா இருக்கதா சார் சொன்னாரு, அவனுக்கு யாரும் இல்ல, யாராச்சும் கேட்டா கொடுத்துடலான்னு பாஸ் சொன்னாரு அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கமா பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் இந்த பொண்ணு யார பத்தி சொல்றா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதான் அந்த கிருஷ்ணமா, இப்ப நம்ம வீட்டுல இருக்க பெரிய ப்ராப்ளமே அவன் தானே, அவனை எங்கேயாவது அனுப்பி வைக்க முடியுமான்னு ஜீவா கிட்ட கேட்டிருந்த, அதை பத்தி தான் அவ சொன்னா அப்படின்னு மனோஜ் கேஷுவலா சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா வெறி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, நாளைய ப்ரோமோல கல்யாணி வந்துட்டாங்க, என் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேண்டா அப்படின்னு முடிய மொத்தமா முன்னாடி போட்டு ரோஹிணி கல்யாணியா மாறிடுறாங்க. அவ்வளவுதான், மனோஜ் அப்படியே பயந்து ஐயோ அம்மான்னு கட்டல்ல விழுந்துடுறாரு. டேய்னு கத்த, இதோ இங்கதான் இருக்கேன் இங்கதான் இருக்கேன்னு ஓடி வர்றாரு. உடனே பரட்ட பாட்டி மாதிரி முடிய ரெண்டு கையாலையும் தள்ளி புடிச்சுக்கிட்டு, உங்க அம்மா என் பையனை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துடுங்கிறா, நீ அதுக்கு தலையாட்டுற அப்படின்னு ரோஹிணி கல்யாணியா மாறி கத்த, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா கேக்குறாரு. நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன், அப்புறம் காசியில போயோ கங்கையில போயோ தான் உன் அம்மாவோட அஸ்திய கரைக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா அப்படின்னு ரோஹிணி கத்த, ஐயோ நமக்கே குழப்பமா இருக்குங்க, ரோஹிணியா கல்யாணியான்னு. சரி ஏதோ ரெண்டு பேர் உருவத்துல இருக்க ஒரே உருவம் கத்த, மனோஜ் பயந்து நடுங்கி போய் அப்படியே மூளையில அம்மான்னு கத்திக்கிட்டு அடைக்கலம் ஆயிடுறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.